அரைச்சி வச்ச மசாலாவில் ஏற்கனவே உங்களுக்கு அரைச்சி வச்ச மசாலா வந்து எப்படிங்கிறத வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த மசாலாவில் எப்படி பிரியாணி கிண்டுறது மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், ரெண்டாவது இஞ்சி, மூணாவது பூண்டு, நாலாவது வந்துட்டு புதினா, அஞ்சாவது வந்துட்டு கொத்தமல்லி, 6 தக்காளி, 7 வந்துட்டு உங்களுக்கு காளான், பச்சை மிளகாய் 4, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நெய், கடலை எண்ணெய் தான் நம்ம வந்து போட போகிறோம். சீரக சம்பா அரிசி வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ. சரிங்களா? இப்போ எல்லாம் என்ன இடைன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் வந்து 1/4 கிலோ வெங்காயம். சரிங்களா? இஞ்சி வந்து 50 கிராம், பூண்டு 50 கிராம், புதினா 20 கிராம், கொத்தமல்லி 20 கிராம், தக்காளி வந்து 200 கிராம், காளான் வந்து ஒரு 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 20 கிராம், பிரியாணி மசாலா வந்துட்டு 40 கிராம். சரிங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா 10 கிராம் வந்துட்டு 1/4 கிலோவுக்கு போடுவோம். நம்ம 1 கிலோ அரிசி. சரிங்களா? அதனால் தாராளமாக 40 கிராம் போடலாம். நெய் வந்து நம்ம 50 கிராம் தான் போட போகிறோம். சரிங்களா? சீரக சம்பா அரிசி 1 கிலோ. கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் பிரியாணிக்கு. சரிங்களா? ஓகே, நம்ம மசாலாலாம் அரைச்சிடுவோம். எல்லாத்தையும் இஞ்சி பூண்டெல்லாம். கடலை எண்ணெய் இப்போ நம்ம வந்து ஊற்றுறோம். ஒரு 100 ml கூட ஊற்றிக்குங்க, தப்பே கிடையாது. எதுக்குன்னா சைவத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றலாம், நான்வெஜ்ஜுக்கு ஊற்ற வேண்டியதில்லை. அது இயற்கையாகவே கொழுப்பு இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. அப்படியே ஒரு வாசனை கொடுக்கும். கம்மன்ட்டு ஒரு நறுமணம் கொடுக்கும் பார்த்துங்க. அப்போவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுவோம்.